நம்ம டீம் பையன் 12th பாஸ் ஆயிட்டான். எங்க கூடயே தான் சுத்திக்கிட்டு இருந்தான். எப்படி 12th பாஸ் ஆனான்னு தெரியல. ஆனா தடுமாறி எப்படியோ 12th பாஸ் ஆயிட்டான். நமக்கு ட்ரீட் கிடைச்சிக்கிட்டு 12th பாஸ் ஆனா கண்டிப்பா டீம் பசங்க எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன்னா அதுக்கு தான் டீம் பசங்க எல்லாரும் பைக் எடுத்துட்டு நாங்கநேர்ல இருக்க எங்களோட ஃபேவரட் ஹோட்டல் குடிசை ஹோட்டலுக்கு வந்துட்டோம். எங்க டீம்ல ஒருத்த மட்டும் 12th படிச்சுக்கிட்டு இருந்தா, மீதி இருக்க எல்லாருமே போன வருஷம் 12th முடிச்சு காலேஜ் படிக்கிறவங்க, காலேஜ் முடிச்சு வேலைக்கு போறவங்க அப்படிதான் இருக்காங்க. ஒருத்த மட்டும் 12th படிச்சுக்கிட்டு இருந்தான். எங்க கூடயே தான் சுத்திட்டு இருப்பான். அட போட போய் படிச்சு பாஸ் ஆகிற வழியே பாரு அப்படின்னு அட போங்கப்பா வந்தா மழை போனா முடியும் அப்படிமா. 2 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துச்சு. பயப்புல பாஸ் ஆயிட்டான். எங்க கூடயே சுத்தினியே நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து படிச்சு பாஸ் ஆயிட்டே அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, எல்லாம் நித்யானந்த சாமியோட மகிமை. அவர்கிட்ட தான் வேண்டிக்கிட்டு இருந்தா அவர் தான் என்னைய பாஸ் ஆக்கி விட்டாரு அப்படிங்கிறான். என்ன மார்க் ப்ரோ எடுத்தாரு 12th அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சொல்லக்கூடாது அப்படின்ட்டா. 12th பாஸ் ஆயிட்டோம்னா அது போதும் அப்படின்ட்டா. நீங்க உங்களோட 12th மார்க்கை கமெண்ட்ல சொல்லலாம், நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் என்ன சிக்கன் ரைஸ், கொத்து பரோட்டா, ஆம்லேட், ஆஃப் ஆயில் எல்லாமே வாங்கி டீம் பசங்களாம் வெளுத்துக்கிட்டியாச்சு. ட்ரீட் நல்லபடியா முடிஞ்சிட்டு இனி காலேஜ்ல சீட்டு கிடைச்சுன்னா அதுக்கு ஒரு ட்ரீட் வைப்பான். அதுக்கு தான் வெயிட்டிங்.